வீழ்ச்சியில் கொண்டு செல்ல, தரித்திரத்தில் கொண்டு செல்றவன் சாத்தான். இதெல்லாம் அவனுடைய செயல். அப்போ இதில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை. அப்போ இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலைலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி எதுனா ரத்தம் மட்டும்தான். அதில் தான் நிறைய பேர் போராடுறோம். என்னால் இதில் ஜெயிக்க முடியல, என்னால் இதில் முன்னேற முடியல, இதில் எனக்கு சமாதானம் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லும் போது சில காரியத்தை வேதம் எப்படி சொல்லுகிறதோ அதன் வழியில் போனாதான் ஜெயத்தை நம்மால் ஏறெடுக்க முடியும். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின், இப்போ சாட்சியின் வசனம்னா என்னன்னு சொன்னேன். சும்மா சாட்சி சொல்கிறதில்ல, நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்கிற சாட்சி. நம்மளை கர்த்தர் எங்கேருந்து ரட்சித்தார், எப்படி ரட்சித்தார், எந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா. சிலருடைய ரட்சிப்புலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. வாழவே இல்லாத சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிற ரட்சிப்பு. இதை சொல்லும் போது அந்த ரட்சிப்பு ரத்தத்தினால் உண்டாயிருக்கிறதுனால அந்த ரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பின் சாட்சியை சொல்கிறீங்க பாருங்க, அங்கேயே பிசாசு தோற்று போகிறோம் இல்லைங்களா. சில இதில் கேட்பாங்க இல்லையா, உங்கள் பேர் ரமேஷ், இதுக்கு எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு சொல்லுவேன், கர்த்தர் எப்படி என்னை ரட்சித்தார், நான் எப்படி வாழ்ந்தேன், எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தேன், ரத்தம் தான் இன்றைக்கி என்ன ரட்சித்திருக்குதுன்னு சொல்லும் போதே அந்த ரத்தத்தினால் உண்டான சாட்சியின் வசனம் இருக்குது பாருங்கள், அது சாத்தானை தோற்கடிக்கும். யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல, 4 காரியத்தை சொன்ன ரத்தத்தினால் என்ன உண்டாயிருது. பரவாயில்ல, கொஞ்சம் உஷாராகிறீங்கன்னு நினைக்கிறேன். மீட்பு, சுத்திகரிப்பு, நீதிமான் ஆக்குதல், பரிசுத்தமாக்குதல் இல்லையா. பாருங்கள், இந்த மீட்புன்றது எதனால் உண்டாச்சுன்னா ரத்தத்தினால் உண்டாச்சு. நம்ம மீட்கப்பட்டது நம்முடைய முயற்சினால், பக்தினால், ஜபத்தினால் அல்ல, ரத்தத்தினால். இந்த மீட்பில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரத்தத்தினால் மீட்கப்பட்டோன்றதில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த சுத்திகரிப்புன்னு இருக்குது பாருங்கள், இதில் தான் பயங்கர பிரச்சனை. ஏன்னா மீட்கப்பட்டவங்க நம்மளை சுத்திகரிச்சுக்கணும், சுத்திகரிச்சுக்கிறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் திருவிருந்துக்கு என்ன பண்ணணும், வரணுன்றாங்க. இதுதான் கொஞ்சம் உதவுது. எப்படி அப்படின்னா, எப்படி என்ன நான் சுத்திகரிச்சுக்கிறது? நீங்கள் யோசிச்சுப்பாங்க, எப்படிங்க என்ன நான் சுத்திகரிச்சுக்கிறது? என்ன நானே சுத்திகரிச்சுக்கிறதுக்கு முடியாது. என்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், வேணும். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் இந்த சுத்திகரிப்புன்றதை நிறைய பேர் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு திருவிருந்துக்கு வான்றாங்க. இப்போ நான் என்னை சுத்திகரிச்சிக்க முடியும் அப்படின்னா நான் திருவிருந்துக்கு வர வேண்டிய அவசியமே, நான் தான் சுத்தமாயிட்டேனே, சுத்திகரிச்சிட்டேனே, அதுக்கு எதுக்கு ரத்தம்? வாசிக்கலாம் பாருங்களேன், எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லையே. பலி இனி இராமல் இல்லையா. நல்லா புரிஞ்சுங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் பாவம் செய்கிறவளாக இருந்தால், கொஞ்சம் உதவுது இல்லை. பாவம் செய்யணும்னு ஆண்டவரே தெரியாமல் செஞ்சேன். இல்லை, யாரும் தெரியாமலாம் பாவம் செய்யறதில்லை, தெரிஞ்சே தான் செய்கிறது பாவம். ஏவாள் தெரியாமையா அந்த கனியை சாப்பிட்டாங்களேன், தெரியாமல் சாப்பிட்டா இல்லை. இது இன்பமும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் என்று கண்டு பறித்து, அதுக்கு பேர் என்னது, மனப்பூர்வமாக தானே செஞ்சா. இல்லை, பிசாசு கொஞ்சம் ஏமாற்றிட்டான். யார் ஏமாத்தணும்னு என்னங்க, மனப்பூர்வமாக தான் என்ன பண்ணா. விளங்கலையா? நல்லா தான் சொல்லுங்களேன். இப்போ இந்த வசனத்தை நான் என்னான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சில நேரத்தில் பாருங்களேன், ஜனங்களுக்கு அறிவுரை சொல்கிறது வேறு, அறிவுரை
நீங்கள் வந்து உங்களை சுத்திகரிச்சிங்க, திருவந்துக்கு வராதீங்க, அது உங்களை கொன்றும், வேணாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதில் பங்கு கொள்ளாதீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாவம் செய்யாமல் வருவாங்க ஜனங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பாவம் செஞ்சு அதில் என்ன பண்ண முடியாது இல்லை, அப்போ பங்கு கொள்ளாமல் பாவம் செஞ்சிங்கன்னா பங்கு கொள்ள முடியாது. இப்போ பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்யாத இருப்பீங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் இதில் பங்கு கொள்ளணும்னு சொன்னால் அப்போ ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள். இதுதான் மனுஷனுடைய அறிவு இல்லையா?